கிறிஸ்துவிற்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற அன்பின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நாளில் நாங்கள் தொடர்ச்சியாக அவபக்தியை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம், அவபக்தியை விட்டு நாம் விலக வேண்டும். அவபக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியாது. அவபக்தி நம்மளை எப்பொழுதுமே தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய சத்தியத்தை விட்டு, தேவனை விட்டு நம்மளை பிடிக்க பண்ணுகிறதாகவே இருக்கும். இந்த நாள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ தேவ பக்தியின் வேஷம் தரிக்கிற அந்த அவபக்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்ப என்ன சொல்லுகிறார்? தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு, தேவ பக்தி இல்லாமல் தேவ பக்தி உள்ளவர்களாய் தங்களை காட்டிக்கொண்டு, மற்றவர்களுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவர்களாய் தங்களை வெளிப்படுத்தி, தங்களுடைய செயல்களால கிரியைகளால அப்படியே வெளிப்படுத்தி, ஒரு உண்மையிலே சொல்ல போன ஒரு நடிப்பு, ஒரு வேஷத்தை தரிச்சு மற்றவர்கள் நடிப்பாய் தேவபக்தி உள்ளவர்களை காண்பிக்கிறவர்கள், அந்த தேவபக்தியின் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிற இவர்கள் என்ன செய்யட்டாம்? விட்டு விலகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக, இப்படிப்பட்டவர்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை அந்த நடிப்புக்குள்ள, அந்த வேஷத்துக்குள்ள கொண்டு போவார்கள். ஆகவே அந்த தேவ பக்தி உள்ளவர்களாய் காண்பித்து அந்த வேஷத்தை தரித்திருக்கிறவருடைய வேஷம் ஒரு நாள் கலைந்து போகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேராதபடி, அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து இருக்காதபடி, அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாங்கள் தேவ பக்தியின் வேஷம் தரிக்கிறவர்களாக இல்லாமல் நாம் அந்த வேஷத்தை களையவும் வேண்டும். அதே வேளையில் தேவ பக்தியின் வேஷம் தரித்திருக்கிறவர்களை நாம் காணும் பொழுது நாங்கள் அவர்களை விட்டு விலகவும் வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதனாலதான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்றார், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக தேவ பக்தியின் வேஷம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இதைத்தான் சொல்லுகிறார். உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தேவ பக்தியின் வேஷம். ஆகவே இந்த வேஷங்களை என்ன சொல்லணும்? நம்ம தேவனுடைய நன்மை பிரியமான பரிவுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிகிறதுக்கு எங்களோட மனம் புதிதாகிறதுனால நம்ம மறுரூபம் அடைய வேண்டும். எங்களுடைய வேஷத்தை நாம் களைய வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம வேஷத்தை விட்டு வெளியில வர வேண்டும். அப்பொழுதுதான் நம் தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறுவோம். நம் தேவ பக்திக்கு ஏதுவானவைகளை நாம் தேட வேண்டும். தேவ பக்திக்கு உரியவைகளை நாம் நாட வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவ பக்தி நமக்கு முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றா ஆண்டவர் சங்கீதம் 4வது சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவர்கள் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப நாம தேவபக்தியின் வேஷத்தை களைந்து போட்டு பக்தி உள்ளவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் தமக்காக, அவருக்காக நம்மளை தெரிந்து கொண்டவர், நம்மளை சேர்த்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நமக்குள்ள ஏதாவது வேஷம் இருக்குமாயிருந்தால் அந்த வேஷத்தை நாங்கள் களைவோம். நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய், இன்னும் அதிக தேவ பக்தி உள்ளவராய் இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.